ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபன் ஃபாக்ஸ் vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல கோட் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தி கோட், அதாவது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நம்ம தளபதி நடிப்புல வெளிவந்திருக்க கோட் படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடங்கள்ல காலையில 4 மணி ஷோ போட்டிருந்தாங்க, சில இடங்கள்ல 7 மணி ஷோவும் போட்டிருந்தாங்க. அண்ட் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா எங்க ஏரியால 9 மணி ஷோ தான் போட்டிருந்தாங்க. ஐயோ பாவம். சரி, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி பார்க்க விட நம்ம ஏரியாலே பாத்திரலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். அதனால தான் ரிவ்யூ இவ்வளவு லேட்டா வருது. சோ படம் ஓவராலா எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு மேல ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். படத்துல வந்து நம்ம தளபதி விஜய் அவர் தான் வந்து படத்துக்கு ஒரு பெரிய பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நம்ம தளபதி விஜய் இத்தனை படங்கள்ல அவர் நடிச்சதை விட இந்த படத்துல கொஞ்சம் வேறுபட்டு நடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், மாடலேஷனா இருக்கட்டும், கொஞ்சம் மாடலேஷன் மாத்தி பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னால கேள்விப்படாத கதை அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ஆல்ரெடி நம்ம நிறைய கேள்விப்பட்டு பழக்கப்பட்ட ஒரு கதை தான். ஆல்ரெடி வந்து நம்ம ட்ரைலர்லயே நிறைய பேர் வந்து இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படிங்கறத வந்து கெஸ் பண்ணிருப்போம். இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படிங்கறத வந்து ஆல்ரெடி ட்ரைலர்லயே காமிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம தான் நிறைய பேர் வந்து ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா வெங்கட் பிரபு அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதை வச்சு என்னால என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காரு. படத்துல வந்து சர்ப்ரைஸ் வந்து 1 இல்ல 2 இல்ல எக்கச்சக்கமா இருக்குங்க. அதாவது வந்து அள்ளி போட்டிருக்காரு. உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் அதிகமா அள்ளி போடுறோம், எவ்வளவு வேணாலும் என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அள்ளி போட்டிருக்காரு. அள்ளி போட்டு எடுத்து வந்தா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? ஏன்னா நம்ம தளபதிக்கு வந்து இன்னும் ஒரு படம் தான் இருக்கு. அரசியலுக்கு போற காரணத்தினால இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. சோ தியேட்டர்ல நம்மளோட ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்றதுக்கு நம்ம தளபதி படத்துல நம்ம என்னெல்லாம் எதிர்பார்ப்போமோ என்னெல்லாம் எதிர்பார்த்து போனோமோ அது எல்லாமே இருக்கு. எல்லாமே அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்லா பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரு கூட நடிச்சிருக்க நம்ம பிரபுதேவா மாஸ்டர், டாப் ஸ்டார், இவங்க எல்லாரோட ஆக்டிங்கும் வந்து வேற லெவல்ல தான் இருந்தது. அதே போல நான் நினைச்சேன் தளபதிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்றாங்க. அவர் கூட வந்து பிரபுதேவா மாஸ்டர் அவர் ஒரு ஹீரோ தான், டைரக்டர் வேற, டாப் ஸ்டார்லாம் எப்பத்தி ஹீரோ அவர்லாம் கூட வந்து நடிக்க வச்சிருக்காங்க. சோ அவருக்கு வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்ல தான் பார்த்தோம். ஆனா அவங்க எல்லாத்துக்குமே ஈக்குவலா எப்படி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டா கொடுத்துருக்காருங்க. நம்ம டாப் ஸ்டார் பிரசன்ஸோட சீன்ஸா இருக்கட்டும், நம்ம பிரபுதேவா சாரோட சீன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஈக்குவலா இருந்தது. அதே போல ஸ்னேகா மேம் நம்ம தளபதி கூட 20 வருஷம் கழிச்சு திரும்ப ஒண்ணா நடிச்சிருக்காங்க. ட்ரைலர்ல கூட நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டிருப்பாங்க, என்ன அவங்க பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்ல வர்ற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் பிரசன்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியலையே, ஒருவேளை ஸ்னேகாவை இந்த படத்துல முடிச்சு விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்கும். ஆனா இல்லைங்க, ஸ்னேகா இருக்கிறாங்க. ஐயோ சர்ப்ரைஸ் சொல்லிட்டோமோ, சரி விடுங்க, இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, அதெல்லாம் ஸ்பாயில் பண்ணாம படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துடலாம். அதுவும் இல்லாம ஸ்னேகா மேம் ரொம்ப எங்க இருக்காங்க எப்படின்னே தெரியல. அண்ட் லைலா மேம் ஒரு சில சீன்ஸ் வராங்க, அவங்க வர சீன்ஸுமே ஓரளவு பார்க்கிறது சூப்பராகவே இருந்தது. அண்ட் இந்த படத்தோட வில்லன் யாரு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அம்மாக்கள், நம்மளோட அப்பா, அவங்க எல்லாம் வந்து பார்த்து ரசிச்ச நடிகர் மோகன் சார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இதுல வந்து மெயின் வில்லனா பண்ணிருக்காரு. ஆல்ரெடி ட்ரைலர்ல காமிச்சிட்டாங்க இவர் தான் வில்லன் அப்படிங்கிறது. சோ இந்த படத்துல அவரோட ரோல் எப்படி இருக்கும், ரொம்ப டெரரா, இவர் வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் கேரக்டரா ஒரு லவர் பாயா நடிச்சவராச்சு, இவர் எப்படி கூட்டு வந்து வில்லனா காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆனா அவருக்கு எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இன்னும் அவரை கொஞ்சம் வெயிட்டா காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் வில்லன் ரோலுக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. அப்படி ஒண்ணும் இல்ல, படத்துல வந்து மிஸ்டேக்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இல்ல. படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் 3 நிமிஷம் வருது. அதாவது அந்த ப்ளூபர்ஸோட சேர்த்து 3 மணி நேரம் 3 நிமிஷம் வருது. லேகா கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம், ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், அவங்க வந்து யாரு, அவங்களோட பிரசன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல காமிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் ஒவ்வொன்றா முடிஞ்சு படத்தோட ஸ்டோரிக்குள்ள நம்ம வந்து டிராவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பாத்தீங்களா, அதுதான் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனது, செகண்ட் ஹாஃப்க்கு முன்னால ஒரு ட்விஸ்ட் வருது, அந்த ட்விஸ்ட்ல இருந்து அப்படியே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனது தான் அப்படியே அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்பீடா நம்ம வைகை எக்ஸ்பிரஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி அப்படியே ஸ்பீடா கடன்னு போகுது. எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணவே இல்லை. காரணம் ஏன்னா அங்கங்க எங்கெங்கெல்லாம் நமக்கு இந்த இடத்துல ஐயோ லைட்டா டவுன் ஆகிற மாதிரி இருக்கே நமக்கு ஃபீல் பண்ணும்போதுலாம் அந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் வச்சு அப்படியே திரும்ப மறுபடியும் நம்மள பூஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் படத்துல சர்ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ட்விஸ்டும் நிறைய வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ட்விஸ்ட் வருது. அதாவது இன்ட்ரோ பிளாக்கு முன்னால ஒரு ட்விஸ்ட் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஆனா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து டீகோடிங்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தோம் பாத்தீங்களா, அதுல வந்து நம்ம ஓரளவு கொஞ்சம் ஒரு வேலை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங் வச்சிருந்தோம். பட் ஆனா அது நாம கெஸ் பண்ணது ஓரளவு கரெக்டா இருந்தது. சோ அந்த ட்விஸ்ட் நான் அந்த இடத்துல கண்டிப்பா எதிர்பார்த்தேன். சோ இந்த இடத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்ததை விட அந்த இடத்துல வந்து சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல நிறைய பேர் கேமியோ பண்ணிருக்காங்க ப்ரோ, அத பத்தி சொல்லுங்க அப்படின்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார், அவரை வந்து நம்ம திரும்ப ஸ்கிரீன்ல பாப்போமான்னு இருந்தோம். ஆனா திரும்ப ஸ்கிரீன்ல அதுவும் நம்ம தளபதி படத்துல வராரு அப்படின்னும் போது நான் வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோட தான் இருந்தேன். அவர் வந்து என்ன மாதிரி வந்து காட்ட போறாங்க, ஒருவேளை வெறும் இமேஜா மட்டும் போட்டுருவாங்களோ, ஒரு அந்த விக்ரம் படத்துல காட்டுவாங்க பாத்தீங்களா, கமல் சாரோட எங்கர் வெர்ஷன் சொல்லிட்டு அவரோட போட்டோ எல்லாம் போட்டு காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்த ஸ்குவாட்ல இவர் இருந்தாரு, இதெல்லாம் பண்ணிருப்பாருன்னு சொல்லி காட்டுவாங்கன்னு பார்த்தேன். ஆனா யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட், ஃபர்ஸ்ட் என்ட்ரி அவர்தான். ஐயோ அடுத்த சர்ப்ரைஸ் சொல்லிட்டோமோ, சரி ஓகே, மத்த சர்ப்ரைஸ் எல்லாம் தியேட்டர்ல பாத்துக்கோங்க.
பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எதுவும் ஸ்பாயிலர் பண்ணக்கூடாது. சோ அடுத்த பாயிண்ட்க்கு போயிடலாம். ஸ்கிரீன் பிளே வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஏன்னா இப்ப ரீசெண்டா அந்த படங்கள் நிறைய பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தா போற மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம விபி ப்ரோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஸ்கிரீன் பிளே எக்ஸ்ட்ராடனரி. ஒரு சீன் கூட நீங்க நவர மாட்டீங்க, கண் ஃபுல்லா அங்கேயே இருக்கும். அண்ட் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், கிளைமேக்ஸ்ல வர சீக்வென்ஸ், கிளைமேக்ஸ்ல சில கேமியோலாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க தியேட்டர்ல என்ஜாய் பண்ணா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சோ கிளைமேக்ஸ்லயும் ஒரு 2-3 கேமியோ இருக்கு, ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நீங்க தியேட்டர்ல பாருங்க. அதுவும் நீங்க எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் கேமியோலாம் இருக்கு. ஆனா ஆல்ரெடி அந்த கேமியோலாம் இருக்க போகுதுங்கிறது நம்ம வெங்கட் பிரபு வந்து ஆல்ரெடி கொடுத்த இன்டர்வியூஸ்ல நிறைய ஸ்பாயிலர் பண்ணிட்டாங்க. நம்ம வெங்கட் பிரபு நம்ம பிரேம்ஜியும் சேர்ந்து எந்த அளவுக்கு ஸ்பாயிலர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பாயிலர் பண்ணிட்டாங்க. சோ இந்த படம் வரதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்து அவங்க எந்த இன்டர்வியூ கொடுக்காம இருந்திருந்தாலே இந்த கேமியோலாம் நம்ம பார்க்கும்போது என்னடா திடீர்னு இப்படிலாம் கொண்டாந்துருக்கீங்கிற மாதிரி நம்ம பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிருக்கலாம். ஆனா ஆல்ரெடி அவங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த இன்டர்வியூல இந்த கேரக்டர் வருமானு கேட்டதுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லிருக்கணும், இல்ல அதோட கட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு ஹிண்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. சோ அந்த கேமியோ வரும்போது நமக்கு அப்படிதான் தோணுது, ஆஹா ஆல்ரெடி சொல்லி வச்ச மாதிரியே கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அந்த கேமியோ அப்பியரன்ஸ் எல்லாம். அதுவும் இல்லாம நம்ம தளபதியோட படம் அப்படினாலே செலிப்ரேஷன் தான். இன்னும் ஒரு படம் தான் இருக்கு நம்மளோட படத்தை செலிப்ரேட் பண்றதுக்கு. சோ ஃபேன்ஸ் எல்லாருமே தியேட்டர்ல போய் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சோ இந்த படம் வந்து ஒரு 100% பக்கா செலிப்ரேஷன் மெட்டீரியல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா வில்லனை வந்து வெயிட்டா காமிக்கலனாலும் நம்ம தளபதிக்கு வந்து ஈக்குவலான ஒரு வில்லன் வேணும்ல, அதுக்காக சில விஷயம் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே பயங்கரமா கனெக்ட் ஆகுது. சோ ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னால வந்து கிளிம்ஸ், ஸ்பாட் சாங் எல்லாம் பார்த்துட்டு என்னடா டிஏஜிங் பண்ணிருக்கீங்க, எங்க தளபதி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். ஆனா படத்துல வந்து இந்த டிஏஜிங் விஜய் இருக்காரு பாத்தீங்களா, அவர்தான் படமே. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சம்பவமே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் படமே வந்து வேற லெவல்ல போக ஆரம்பிக்குது. சோ அவர் தான் இந்த படத்துல வந்து மெயினா சம்பவம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சோ இந்த படத்துல 2 விஜய் இருக்காங்க, ஒன்னு தளபதி, இன்னொன்னு இளைய தளபதி. சோ 2 விஜய் இருக்காங்க, அதாவது அப்பா கேரக்டர், பையன் கேரக்டர், 2 கேரக்டருமே இருக்காங்க. அண்ட் இந்த படத்துல இன்னொரு ஹீரோ இருக்காரு, அவரை பத்தி சொல்ல முடியட்டேன். இவனோட பிஜிஎம் வந்து வேற லெவல்ல இருந்தது. சாங்ஸ் எல்லாமே தனியா கேட்கும்போது நமக்கு பெருசா அந்த அளவுக்கு ஒன்னும் கனெக்ட் ஆகல. ஆனா படத்தோட பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனா என்னன்னா அந்த ஸ்பார்க் சாங் தான் அந்த இடத்துல தேவையில்லாம ஏன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸ்பார்க் சாங் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா மட்ட, இந்த சாங்கும் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருந்தது. அண்ட் இந்த சாங்ல வந்து யார் வந்து ஆடுறாங்க அப்படின்னா நம்ம த்ரிஷா வந்து ஆடிட்டு இருக்காங்க. என்னோட அடுத்த சர்ப்ரைஸ் சொல்லிட்டோம். அண்ட் விசில் போட சாங் வந்து இதுக்கு மேல நம்ம கேட்டப்ப சாங் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பிடிச்சது. ஆனா படத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல கொஞ்சம் பீட் ஆட் பண்ணிருக்காங்க. பாட்டு வந்து அந்த அளவுக்கு இல்லையே, இவன் ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா. அது எல்லாமே அவங்க வாட்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ தியேட்டர்ல பார்க்கும்போது இன்னும் பயங்கரமா கூஸ் பம்ப்ஸா இருக்கணும்ங்கிறதுக்காக அதுல நிறைய கொஞ்சம் பீட்ஸ் ஆட் பண்ணி தியேட்டர்ல விஷுவலா பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கு. அதுல அந்த சவுண்ட் எஃபெக்ட் கேட்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சோ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படத்தோட வீடியோஸ் அங்க ரிலீஸ் பண்ணும்போது இந்த பீட் வெர்ஷனோட ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அண்ட் படத்துல வர விஎஃப்எக்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா டிஏஜிங் விஜய் வராரு பாத்தீங்களா, அதுல வந்து டிஏஜிங் மாதிரி தெரியல. நிறைய பேர் இந்த படத்தை வந்து ஜெமினி மேனோட காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா கான்செப்ட் என்ன அப்படின்னா ஜெமினி மேன்ல வர மாதிரி அந்த டிஏஜிங் பையன் அந்த கான்செப்ட் அப்படியே வெங்கட் பிரபு எடுத்திருக்காரு. ஆனா என்னன்னா ஸ்டோரி வந்து வேறையா இருக்கு. இருந்தாலும் அங்கங்க லைட்டா வந்து அந்த ஜெமினி மேன் வந்து லைட்டா எட்டி பாக்குற மாதிரி லைட்டா ஃபீல் ஆகுது. சோ விஎஃப்எக்ஸ் டீம் நல்லா பண்ணிருந்தாங்க. ஆனா சில ஷாட்ஸ் மட்டும் கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் சொதப்பி இருந்தது. அநேகமா வந்து படம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே அவங்க விஎஃப்எக்ஸ் முடிச்சு கொடுத்த மாதிரி தெரியுது. ஆனா என்னன்னா நாமெல்லாம் எதிர்பார்த்தது அப்பாவும் பையனும் ஒன்னா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். பட் ஆனா எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எக்கச்சக்கமா இருக்கு. ஐயோ இப்படியே ஒவ்வொன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன் நினைக்கிறேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. சரி போதும், இதோட முடிச்சுக்கலாம். சரி ஓகே, இதுவரை நான் எதுவும் சொல்லல, நீங்களும் வந்து கேட்கல. சோ அதனால ஃப்ரெஷ்ஷா மைண்ட வச்சுட்டு தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஃபன் பாக்ஸ் vlogs யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். This is Vijay Kumar signing off. Bye.